الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய கடமையை எதிர்பார்த்து அல்லாஹு தாலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை தொழுது வாருங்கள். அல்லாஹு தாலாவுடைய மார்க்க சட்டதிட்டங்களை சரியாக எடுத்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே உலகத்தில் வழிகாட்டியாக பின்பற்றி வாருங்கள். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை அத்தியாவசியமாக ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உலகத்தில் பிறந்து ஒரு மனிதன் நல்ல காரியங்கள் செய்து அல்லாஹு தாலாவுடைய சுவர்க்கத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி இந்த பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொருளாதாரம் என்பது ஒரு பாக்கியமாகவே இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகின்றது. அதனால் தான் இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய சார்ந்த இனபந்தினர்களுக்கு அனந்தரமாக விட்டுவிட்டு போக முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தான் சம்பாதித்த அனைத்தையும் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகின்ற பொழுது அதை அனைத்தையுமே ஒரு பைத்துல் மாலுக்காக வேண்டி அல்லது இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேண்டி தர்மம் செய்து அல்லது அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதுக்கு மாற்றமாக அப்படித்தான் ஒருவன் அனைத்தையும் கொடுத்து விட்டு போகின்றான் என்றாலும் கூட இஸ்லாம் அதை அனுமதிக்காது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவன் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அது தடை செய்யப்படுகின்றது. அதிலே 1/3 பகுதியைத்தான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. அடுத்த பகுதிகளை தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு இஸ்லாம் விட்டுவிடுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்களை தவிர அடுத்த அனைவர்களுக்கும் இதேதான் சட்டம். இதிலிருந்து இஸ்லாம் எங்களுக்கு எதை சொல்ல வருகின்றது? இஸ்லாமிய மார்க்கத்திலே பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கின்றது. பொருளாதாரம் என்பது நாங்கள் நினைக்கின்ற விதத்திலே இஸ்லாமிய பொருளாதாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. என்னுடைய பணத்தை எனக்கு நினைத்த முறையிலே அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இஸ்லாம் வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் நான் சம்பாதித்ததை என்னுடைய சுய முடிவின் மூலமாக அதை எனக்கு அனுபவிக்கவும் முடியாது, அதை இன்னொருத்தருக்கு சேர்த்து வைக்கவும் முடியாது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு என்ன கண்ணோட்டத்தில் எங்களுக்கு எடுத்து வைக்கின்றது என்பதனை இன்றைய குத்பாவிலே நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த பொருளாதாரம் என்பது எங்களுக்கு 2 கண்ணோட்டத்தில் இஸ்லாம் காட்டி தருகின்றது. பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 2 கண்ணோட்டங்கள் இருக்க வேண்டும். ஒரு கண்ணோட்டத்திலே அவர் இஸ்லாமிய பொருளாதாரத்தை சிந்திக்க வேண்டும், இன்னொரு கண்ணோட்டத்தில் அவர் அந்த முறைக்கு சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை சேமித்து குமித்துக் கொள்ளுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. பொருளாதாரத்தை தூக்கி எறிந்து விடுங்கள், இந்த பணம் சொத்து சுகங்கள் அனைத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்கவும் வேண்டாம் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2 கண்ணோட்டத்திலே இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. முதலாவது ஒரு கண்ணோட்டத்தை பாருங்கள். பொருளாதாரம் மிக நல்லதொரு விஷயம். பொருளாதாரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், பொருளாதாரத்தை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். இந்த பணத்தையும் சொத்துக்களையும் சேகரிக்கின்ற விஷயத்திலே, உங்களுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கின்ற விஷயத்திலே மிக கவனம் எடுக்க வேண்டும் என்பதாக ஒரு கண்ணோட்டம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய வேதமும் நபிகளாருடைய சுன்னாவும் எப்படி சொல்லுகின்றது என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் ஜும்மா தொழுது முடிந்தால் பைதா புதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தஹு மின் ஃபத்லில்லாஹ், தொழுகை முடிந்துவிட்டால்
சோம்பேறிகளாக போய் நீங்கள் உறங்கிக் கொள்ள வேண்டாம். தொழுகை முடிந்துவிட்டால் ஜும்மாவுடைய நாளையிலே தொழுது முடிந்ததன் பின்னால் சோம்பேறியாக மாறிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை தேடி அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் பிரிந்து போங்கள் என்று சொல்லி பொருளாதாரத்தின் பக்கம் இஸ்லாம் எங்களை அழைக்கின்றது. இந்த பணத்தை தேடுவதின் பக்கம் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து, இவர் மிக செல்வம் மிக்க ஒரு நபி தோழராக இருக்கின்றார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கின்றாள். அந்த ஒரு மகள் தான் எனக்கு இருக்கின்றதனால் என்னுடைய முழு சொத்துக்களையும் நான் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கின்றேன். இப்பொழுது நபிகளார் சொல்லுகின்றார்கள், நீ அப்படி செய்யாதே. அல்லாஹ்வின் பாதையில் எல்லாத்தையும் அள்ளி வழங்கிய நபி, அல்லாஹ்வின் பாதையில் எல்லாத்தையும் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபி இப்படியும் சொல்லுவதை பாருங்கள். அப்படி நீ கொடுக்காதே. அப்படி நீ கொடுப்பதாக இருந்தால் அதில் 3ல் ஒரு பகுதியை மட்டும் நீ அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விடு. இன்னக அன் ததர வரசதக அக்னியா கைருன் லக கைருன் லஹு மின் அன் ததர ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். உங்களுடைய அனந்தரக்காரர்களை உலகத்திலே நீங்கள் செல்வந்தினர்களாக விட்டுவிட்டு போறது சிறந்தது. அவர்களை இல்லாதவர்களாக நீங்கள் விட்டுவிட்டு போய் மக்களிடத்திலே பிச்சை எடுப்பதை விட என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரத்துடைய உயர் இடத்திலே கொண்டு போய் நபிகளார் வைக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கின்றதையெல்லாம் நான் கொடுத்து விட்டதன் பின்னால் என்னுடைய குழந்தைகளை பிச்சைக்காரர்களாக, அடுத்தவனிடத்திலே போய் கை நீட்டக்கூடியவர்களாக, அடுத்தவனுடைய காலிலே விழக்கூடியவர்களாக, அடுத்தவனிடத்திலே சுய கௌரவத்தை இழந்து கொள்ளக்கூடியவனாக, மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் பறிகொடுத்து தன்னுடைய சொத்துக்காக வேண்டி அடுத்தவனின் பின்னால் வாழ் பிடிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஆக்க வேண்டாம். அப்படி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கண்ணியமாக வாழக்கூடிய சமுதாயமாக விட்டு விடுவீர்களே ஆனால் இந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கும் சேர்த்து வைத்து போங்கள் என்று இந்த நபிமொழி சொல்லுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதரிடத்திலே மிக உயர்ந்த சொத்து எது? உயிர். உயிரை விட மிக உயர்ந்த சொத்து ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உயிர் இருந்தால்தான் அனைத்தையும் அவர் அனுபவிப்பார். நபிகளாரிடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சொத்தை ஒருத்தன் எடுத்துக்கொள்ள வருகின்றான், பறிக்க வருகின்றான். யுரீது அஹ்த மாலி, என்னுடைய சொத்தை அவன் எடுக்க பார்க்கின்றான். அப்பொழுது நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஃபலா துஸிஹு, அவனுக்கு மாலக், உன்னுடைய பணத்தை நீ கொடுக்காதே. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோழர் கேட்கின்றார், அரஐத இன் காத்தலனி, அதுக்காக அவன் என்னுடன் யுத்தம் செய்வானே? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக வேண்டி நீ யுத்தம் செய்தால், அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யுத்தம் செய்தால் நீ ஷஹீத். அப்ப அர்த்தம் என்ன? யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய சொத்தை நீ கொடுக்க கூடாது. ஒருத்தன் அடந்தேறி வந்து உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய சொத்தையும் உன்னுடைய பொருளாதாரத்தையும் அநியாயமாக சுரண்டினால் பொருளா உயிரா என்று பார்க்க கூடாது. அல்லது என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு உயிரை தப்ப வைப்பது என்று நாங்கள் சிந்திக்க கூடாது. பொருளை விட உயிர் சிறந்ததே, ஒரு 100 ரூபாய் பணத்தை விட உயிரை பாதுகாப்பது சிறந்ததே என்று பார்க்க கூடாது. அராஜகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அநியாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு இதுக்கு இடம் கொடுத்தால் நாளைக்கு இன்னொரு இடத்திலையும் போவான், நாளைக்கு இந்த சமுதாயம் தலை தூக்கும், அராஜகங்கள் தலைவிரித்தாடும். அதனால் இது ஒரு இஸ்லாமிய கடமை என்பதனை நபிகளார் விளங்கப்படுத்தி, நீ அதை கொடுக்காதே, நீ ஷஹீதாகும் வரைக்கும் போராடு. இப்பொழுது அந்த நபர் கேட்கின்றார், அரஐத இன் கஸல்துஹு, அப்படி போராடினால் நானும் அவனை கொல்ல நேர்ந்திருமே, என் கருத்தால் அவன் சாகுவானே, பஹுவ பின்னார், அப்படி அவன் உயிரிழந்தால் அவன் நரகத்தில். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய சொத்தை ஒருத்தன் அடந்தேற வந்தால் ஷஹீதாக ஒரு வழி கிடைத்திருக்கின்றது. உலகத்தில் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைத்திருக்கின்றது. திருடன் வந்திருக்கின்றான், அவனுக்கு பயந்து சொத்தையும் என்னுடைய அனைத்து சொத்து சுகங்களையும் பறி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வைத்து ஷஹீதை தேடிக்கொள் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே மன் குத்தில தூன மாளிகை பஹுவ ஷஹீத், யாராவது அவனுடைய சொத்துக்காக வேண்டி அவனுடைய பணத்தை பாதுகாக்க அவன் கொலை செய்யப்பட்டால் அவனும் ஷஹீத் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும்,
இஸ்லாம் எனக்கு தருகின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. எனது பணம் என்று சொல்லி நான் அதை எனக்கு நினைத்த மாதிரி முடிவெடுக்க கூடாது என்பதனை இஸ்லாம் பொருளாதாரத்தை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்கின்றார். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஒரு விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்துக்கு அழைப்பதற்கு என்ன இவர் மிக வசதி படைத்தவராக இருப்பாரா? இருக்க முடியாது. நபித்தோழர்கள் நபிகளாருக்கு எதுக்காக வேண்டி பணிவிடை செய்வார்கள்? சுவர்க்கத்தில் நபிகளாருடன் இருக்க வேண்டும், அதுக்கு தான் பணிவிடை செய்வார்கள். சம்பளத்துக்காக வேண்டி பணிவிடை செய்வார்களா? அல்லது உலக ஆதாயத்தை எண்ணி அல்லது ஒரு தொழிலாக நினைத்து செய்வாரா? நபிகளாருக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழிலுக்காக வேண்டி இப்படி பணிவிடை செய்வாரா? அது நடக்கவே முடியாது. இப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் நபிகளாரை அழைக்கின்றார்கள் ஒரு விருந்தோம்பலுக்கு. நபிகளார் அவர்களுடைய தாயின் வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த பழைய பாயை எடுத்து நபிகளார் தொழுகின்றார்கள். தொழுது முடித்ததன் பின்னால் அவருக்கான விருந்துகள் செய்யப்படுகின்றது. அதன் பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் நபிகளாரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் உங்களுக்கு பணிவிடை செய்கின்றார், இதுக்காக நான் உங்களிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை, ஒன்றை மட்டும் கேட்கின்றேன், அது அவனுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் சொல்லுகின்றார், என்னுடைய மகனுக்காக வேண்டி நீங்கள் துஆ கேளுங்கள். எதுக்காக துஆ கேட்க சொல்லுகின்றார்? மரணத்துக்கு பின்னால் சுவன வாழ்வுக்காக வேண்டி துஆ கேட்க சொல்லுகின்றார். இவர் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று துஆ கேட்க சொல்லுகின்றார். நபிகளார் கேட்கின்ற துஆவை பாருங்கள். மறுமைக்காக வேண்டி துஆ கேட்க சொல்லுகின்ற அந்த பெண்மணி நபிகளார் கேட்கின்றதை பாருங்கள். அல்லாஹு மர்சுகுஹு மாலன், ஆண்டவனே அனசுக்கு பணத்தை கொடு, வவலதன் குழந்தையிலே பரக்கத் செய், வபாரிக் லஹு ஃபீஹி, அதிலே அனசுக்கு பரக்கத் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிற்காலத்திலே சொல்லுகின்றார்கள், இன்றைய நாளையிலே மதீனா வாசிகளிலே என்னை விட பணக்காரன் கிடையாது, மதீனாவிலே எல்லோரையும் முந்திக் கொண்டு நான் முன்னால் வந்து நிற்கின்றேன், நான் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரன். நபிகளாருடைய துஆவின் பிரகாரத்தினால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணக்காரனாக மாறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிக்கு வரக்கூடிய அந்த பொருட்களை சாப்பிட்டு நபிகளாரிடத்திலே காதிமாக பணிவிடை செய்த ஒரு நபர் எப்படி பிற்காலத்தில் மாறுகின்றார்? நிறைய குழந்தைகளுக்கு தந்தையாகின்றார், நிறைய சொத்துக்களுக்கு அவர் உடந்தையாகின்றார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு மதிப்புடன் பார்க்கிறார்கள் என்பதனை பாருங்கள். இஸ்லாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். பொருளாதாரம் என்று சொல்லிக்கொண்டு பணமா அது எங்களுக்கு தேவை கிடையாது, சொத்தா அது எங்களுக்கு தேவை கிடையாது, அதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, அப்படியே சொல்லிக்கொண்டு அதை விட்டு விரண்டோடி விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நபிகளார் கூட துஆ கேட்பார்கள். நபிகளார் 4 விடயத்தை கேட்பார்கள். கான யகூலு என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு விடத்தம் கேட்டதாக வராது. கான யகூலு என்று சொன்னால் அடிக்கடி கேட்பார்கள். நபிகளார் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, ஆண்டவனே நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கின்றேன், வத்துகா நான் உன்னிடத்தில் இறை அச்சத்தை கேட்கின்றேன், வல் அஃபாஃப மானம் மரியாதையை கேட்கின்றேன், வல் கினா பணத்தை செல்வத்தை கேட்கின்றேன். ஏன்? பணமும் செல்வமும் இருந்தா தான் மானம் மரியாதையோடு வாழ்ந்து விட்டு போகலாம். அடுத்த இடத்துல தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது, கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்ததுக்கெல்லாம் தலை குனிய வேண்டிய, எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லுகின்றது. சிலர் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்பார்கள் என, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஏழையாகவே மரணிக்க வேண்டும், ஏழைகளுடன் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற இதுவெல்லாம் கட்டு கதைகள். நான் பிச்சைக்காரனாகவே வாழுகின்றேன், பிச்சைக்காரனாகவே மரணிக்கின்றேன், இப்படி நபிகளார் துஆ கேட்டதும் கிடையாது. ஷியாக்களுடைய கட்டுக்கதையை பிரார்த்தனையாக கேட்கின்ற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை உயர்ந்த இடத்தில் பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று என்பதனை இந்த துஆவினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் கூட ஏகத்துவத்துக்கு சொல்லுகின்ற உதாரணத்தை பொருளாதாரத்தோடு இணைத்து காட்டுகின்றான். 16வது சூரா 75வது வசனத்துல ஒரு உதாரணம் சொல்லுகின்றான் ஏகத்துவத்துக்கு. அது அல்லாஹ் தௌஹீதை சொல்லி காட்டுறான். எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வை தவிர வேறு விக்கிரகங்களை அழைத்தால்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலேயாவது பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ்வை தவிர வேறு மக்களிடத்தில் நீங்கள் உதவி தேடினால் அதுக்கு அல்லாஹ் எப்படி உதவி? ஒரு உதாரணம் சொல்லுகின்றான். லரவல்லாஹு மஸலன் அப்தன் மம்லூகன் லா யக்திரு அலா ஷை வமன் ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹஸனா. ரெண்டு சாரார அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரை உதாரணம் காட்டுறான். ஒருவன் இருக்கின்றான், எந்த பொருளாதாரமும் கிடையாது, எந்த பணமும் கிடையாது, அடிமையா இருக்கின்றான். இன்னொருத்தன் இருக்கின்றான், நிறைய சொத்து சுகங்களை வைத்து வாழுகின்றான். அவனும் இவனும் சமனா என்று கேட்கின்றான். இது அல்லாஹ் எதுக்கு சொல்லுகின்ற உதாரணம்? அந்த நிறைய அனைத்தையும் அடைந்தவன் இருக்கின்றானே, அவன் தான் நான். ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்றானே, அதுதான் நீங்கள் அனைவர்களும். உங்கள் அனைவர்களிடத்துல எதுவும் கிடையாது, நீங்கள் அழைக்கின்ற தெய்வங்களிடத்துல எதுவும் கிடையாது, நீங்கள் யாரிடத்துல கையெழுகின்றீர்களோ அவனுக்கு எதுவும் கிடையாது, யாரிடத்துல நீங்கள் உதவி தேடுகின்றீர்களோ அவனுக்கு எந்த ஒன்றும் கிடையாது, என்னிடத்தில் அனைத்தும் இருக்கின்றது. அப்ப நீங்கள் அனைவர்களும் எனக்கு சமமாகுவீர்களா என்று ஏகத்துவத்துக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது அதுல எதை உதாரணமாக காட்டுகின்றான்? செல்வம் இருக்கிறவனும் இல்லாதவனும் சமனா என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி, அதுல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று என்று அல்லாஹ் தஆலா இதுல சுட்டி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மார்க்கத்துல பொறாமைப்படக்கூடாது. லா ஹஸத இல்லா பிஸ்னத்தை, ரெண்டு விஷயத்திலே தவிர வேறு எதுக்கும் பொறாமைப்படக்கூடாது. இரண்டு விஷயத்துல பொறாமைப்படலாம். அகராதிப்படி அது பொறாமையாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் அது பொறாமை என்பதாக கணிக்கப்பட மாட்டாது. ரப்புல் ஆலமீன் இதை பொறாமையாக கணக்கெடுக்க மாட்டான். ஒரு மனிதன் யாரு? ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், அவன் நல்ல வழிகளிலே செலவு செய்து அவன் நல்ல பேரை வாங்கிக் கொள்கின்றான், அது போல பணம் எனக்கும் தேவை என்று பொறாமைப்படுகின்றான். இது இஸ்லாமிய மார்க்கத்துல பொறாமையாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்பதனை இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்வதனூடாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவுக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் அடுத்தவனுக்கு இருப்பது போல எனக்கும் கிடைக்க வேண்டும், அடுத்தவனுக்கு இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வந்தால் அது பொறாமையாகிவிடும். அடுத்தவனுக்கும் இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் என்று வந்தால் அது பொறாமை என்ற அளவுகோலில் வராது என்று இஸ்லாம் எங்களுக்கு பொறாமையையும் சொல்லித் தருகின்றது. பணத்துடைய முக்கியத்துவத்தையும் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தையும் சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்திலிருந்து, இவ்வளவு நேரம் சொன்ன குர்ஆன் வசனங்களில் இருந்து, ஹதீஸ்களில் இருந்து இஸ்லாம் பொருளாதாரத்தை மதிக்கின்றது, பொருளாதாரத்தை தேடச் சொல்லுகின்றது, பொருளாதாரத்தை கைவிட வேண்டாம் என்று சொல்லுகின்றது, பொருளாதாரத்தின் பின்னால் அலையுங்கள் என்று சொல்லுகின்றது. பொருளாதாரத்தை எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரித்துக் கொள்ளுங்கள். இது போல நபிமார்களும் வாழ்ந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பொருளாதாரத்தை சேகரித்தவர்கள் கிடையாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்து தருகின்றது. இதிலிருந்து நாங்கள் இஸ்லாம் பொருளாதாரத்தில் ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அது என்ன கண்ணோட்டம்? பொருளாதாரத்தை இஸ்லாம் கண்ணியமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது. ஒரு பொருளாதாரம் என்று சொல்வது மிக முக்கியமான ஒன்று, அதை தேடிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாய்ப்பு இருந்தால் கைவிடக்கூடாது என்பதனை இந்த கண்ணோட்டம் சொல்லுகின்றது. இதுக்கு மறுபக்கத்தை பாருங்கள். இதுக்கு நேர் மாற்றமாக இன்னொரு கண்ணோட்டமும் இஸ்லாத்தில் இருக்கின்றது. இவ்வளவு நேரமும் சொன்னதற்கு நேர் முரணாக சொல்லுகின்றது. எதெல்லாம் இஸ்லாத்தில் கண்ணியம் என்று சொன்னதோ, எந்த பொருளாதாரத்தை தேடி அலையுங்கள் என்று சொன்னதோ, எந்த பொருளாதாரம் கண்ணியமாக பேசப்பட்டதோ, இதுவே மறுபக்கத்துக்கு நேர் மாறாக தலைகீழாகவும் இஸ்லாம் பேசுகின்றது. அதையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு நரகம் என்று நபிகளார் விளங்கப்படுத்துவதை பாருங்கள். இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா நரக வாயல் ஒன்றை திறந்தான், ஃபித்னாவுடைய ஒரு வாயலை திறந்தான். உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை சமுதாயம், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சமுதாயம், ஒவ்வொரு நபியுடைய சமுதாயத்துக்கும் ஒரு நரக வாயலை திறந்தே வைத்திருந்தான். அந்த நரக வாயலினால் அவர் நரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை அவர் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள் அடைந்து கொண்டார்கள். இந்த சமுதாயத்தில் திறக்கப்பட்ட வாயல் எது? ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்தில் திறக்கப்பட்ட ஃபித்னா, அந்த நரக வாயல் எது தெரியுமா? பொருளாதாரம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இவ்வளவு நேரம் என்ன சொன்னது? பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்காக வேண்டி நீ சாகு என்று சொன்னது. உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்காதே, அதுக்காக வேண்டி நீ யுத்தம் செய், அதுக்காக வேண்டி நீ மரணித்தால் ஷஹீத் என்று சொன்னது. இப்பொழுது என்ன சொல்லுகின்றது? நரகத்தின் தலைவாயில் இந்த பொருளாதாரம், அதுக்கு நேர் மாற்றமாக சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு எங்களை போல பொருளாதாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த சமுதாயம்தான் பொருளாதாரத்தை நிறைய அனுபவிக்கின்றார்கள். ஏன்? எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் மின்சக்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே வாழ்ந்தவர்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கூட இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னால் தான் மனிதன் அனுபவிக்க தொடங்கினான். மின்சக்தி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் 1 வருஷமும் ஒன்றுதான், 1,00,000 வருஷமும் ஒன்றுதான். மின்சக்தி கண்டுபிடிக்கப்படாமல் இந்த பணத்துல என்ன வேலை? மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னால் தான் இந்த பணத்தால ஃப்ரிட்ஜ் என்றும் ஏசி என்றும் ஃபேன் என்றும் இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள், இந்த நவீன யுக்திகள், நவீன சாதனைகள், அவன் பிளைட்ல போகின்றான், இன்னும் உள்ள அனைத்தையும் அவன் அனுபவிக்கின்றான். இது எல்லாத்துக்கும் மின்சக்தி தேவையா இல்லையா? இந்த மின்சக்தி உலகத்துல ஒரு நிமிஷம் நின்று விட்டால் உலக பொருளாதாரத்துல எந்த வேலையும் கிடையாது. என்கிட்ட கோடி கோடியா இருந்தாலும் அதை புதையல் பண்ணுவதை தவிர வேறு வேலை கிடையாது. அதனால்தான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் இருக்கின்ற பணத்தை எல்லாம் புதையலாக புதைத்து விட்டு போனார்கள். அதை என்ன செய்வதற்கு? பணத்தை சாப்பிட முடியுமா? பணத்தால எதைத்தான் வாங்க முடியும்? பணத்தால என்னதான் அவர் அனுபவிக்க முடியும்? இன்றைக்கு யாராவது நிறைய பணம் இருக்கின்றது என்று சொல்லி புதையல்ல வைக்க வேண்டிய வேலை இருக்கின்றதா? உலகம் நிறைய பணம் இருந்தாலும் அதுக்கு வேலை இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காலத்திலே இந்த புறம்போக்கு நிலங்களை சமுதாயத்திலே அடுத்தவனை மாட்டிக்கொள்வதற்கு அரசாங்கத்திலே காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி அடுத்தவனுடைய பேரிலே சொத்துக்களை எழுதி வைத்தார்களே. நிறைய சொத்துக்கள் இருந்தால் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டும். அதுக்காக வேண்டி கோபக்காரனுக்கு சொத்துக்களை எழுதினார்களே. அரசாங்கத்திற்கு வரி கட்டி அவன் அரசாங்கத்திலே சிக்கிக் கொள்ளட்டும், வரி கட்ட முடியாமல் அவன் அரசாங்கத்திலே மாட்டிக்கொள்ளட்டும். அப்படி ஒரு காலத்தில் எழுதப்பட்ட சொத்துக்களை எல்லாம் அடுத்தவனுக்கு கோபக்காரனுக்கு எழுதப்பட்டார்கள். அவன் அரசாங்கத்தில் அவனை மாட்டிக் கொடுக்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, சொத்துக்காரர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் காரணம்? மின்சக்தியை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு அருளாக தந்தான். அதனால பொருளாதாரத்தை நாங்கள் நிறைய அனுபவிக்கின்றோம். இந்த உம்மத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யாராவது பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு அனுபவித்த ஒரு சமுதாயத்தை காட்ட முடியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அருள் என்பதனால் அதுல நிறைய கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நரகத்தில் ஒரு வாயல் என்பதனையும் நபிகளார் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா 8வது சூரா 28வது வசனத்திலே வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா நேரடியாக சொல்லுகின்றார். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துக்கள், அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் சொத்து தான், அதுவெல்லாம் ஃபித்னா தான் என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லுகின்றான். 18வது சூரா 86ஆம் வசனம் சூரத்துல் கஹ்ஃப், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, சொத்துக்களும் உங்களுடைய குழந்தைகளும் உலக அலங்காரம் தான். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைரும் இன்த ரப்பிக, நிரந்தரமாக நிற்கக்கூடிய மறுமைக்கு வரக்கூடிய அமல் இருக்கின்றது, அதுதான் சிறந்தது. 3வது சூரா 14ஆம் வசனம் ஸுய்யின லின்னாசி, மக்களுக்கு அலங்கரித்து காண்பிக்கப்பட்டது ஹுப்பு ஷஹவாத்தி, இந்த மனவிச்சைகளுடைய இன்பங்கள், மோகங்கள், மினன் நிசாயி, பெண்களிடத்திலிருந்தும். முதல்ல பெண்ணை தான் சொல்றார். ஏன்? பொருளாதாரத்தை எவ்வளவுதான் நாங்க கட்டி பாதுகாத்தாலும் பெண்ணுடைய வலையிலிருந்து தப்பினவன் மிக குறைவு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல் பனீன, அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கின்றீர்களா? பிள்ளைகளை கண்குறிச்சியாக பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறக்கின்றீர்களா? வல் கனாத்தீரில் முகந்தரத்தி, தங்க பாலங்கள், கட்டி கட்டியான செல்வங்கள், வல் அன்ஆமி, உங்களுடைய கால்நடைகள், வல் ஹர்ஸ், இன்னும் உள்ள வேளாண்மைகள், இவை அனைத்துமே உலக அலங்காரம். தாலிக மதாவுல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் உலக வாழ்க்கையுடைய இன்பங்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆம், அல்லாஹ்விடத்துலதான் இதை விட சிறந்த எல்லாம் மீளும் தளத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுகின்றது? பொருளாதாரம் என்பதே ஒரு விஷம், பணம் என்பதே ஒரு விஷம், சொத்து சுகங்களை தேடி வைப்பதே நரகத்தின் வாயல் என்பது போல இந்த வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். இது போல சில சூறாக்களிலே முழுக்கவே சொல்லுவான். அந்த சூறாக்களை எடுத்தால் முழுக்கவே வாசித்து பாருங்கள், அனைத்துமே இதைத்தான் அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் என்ற நஞ்சை பற்றி அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்லுவான். 102வது சூரா அல் ஹாக்கு முத்தகாசுர், முழுக்க வாசியுங்கள். பொருளாதாரம் என்று நினைத்தால், அந்த சொத்து சுகம் அதிகமாக வேண்டும் என்று நினைத்தால்
அப்படி நினைக்கின்றதே அது அதிகமாக்குகின்ற தன்மையே உங்களை பராக்காக்கி விட்டது. ஹத்தா துருத்துமுல் மகாபிர், எதுவரைக்கும் கபரை சந்திக்கும் வரைக்கும். நாளைக்கு மரணிக்க இருப்பான், இன்றைக்கு 10 லட்சம் கிடைப்பதாக இருந்தால் அதுக்காக வேண்டி தலை குனிவான், அதுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பான், அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டுமோ, என்ன வியாபாரத்தை செய்ய வேண்டுமோ, இஸ்லாம் அனுமதிக்காத எதைத்தான் செய்ய வேண்டுமோ அதுக்கு தலை போவான், அதுக்கு தலை வணங்குவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரிந்தால் லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை காண்பீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நரகத்தை காண முடியுமா? நரகத்தை காண்ற தைரியத்துல யாராவது இருப்பீர்களா? நரகம் காண்கின்ற ஒரு விஷயமா? நரகத்தை காணாம இருப்பதே, கனவுலும் காணாம இருக்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும். நரகத்தை ஒரு மனிதனால பார்க்க முடியுமா? நரகத்தை நாங்க படிக்கிறோம், வாசிக்கிறோம், அல் குர்ஆன்ல வாசிக்கிறோம், பொன்மொழிகள்ல வாசிக்கின்றோம். மாலை மாலையாக நரகத்தை நினைத்து அழுத சமுதாயம் இந்த சமுதாயம். நரகத்தை வாசித்தால் சாப்பாடு தேவையற்று போய்விடும், தூக்கம் தேவையற்று போயிடும். நரகம் என்பது என்ன சொல்ல கேட்டாலே நடுக்கிறோம். இதை காண்கின்ற சக்தி, இதை காண முடியுமா ஒரு மனிதனால? அல்லாஹ் சொல்றான், லதரவுன்னல் ஜஹீம், கட்டாயம் காணுவீர்கள். எதுக்கு சொல்றான்? பொருளாதாரம் என்று அலைந்தால் நரகத்தை காணுவீர்கள் என்று அப்படியே தொடராக சொல்றான். 104வது சூறாவும் இதுதான். வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா, புறஞ்சொல்லி கோல் சொல்லி திரிபவர்களுக்கு கேடுதான், வயல் என்ற நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த சூறாவை தொடங்குகின்ற பொழுது கோல் சொல்லுபவன் புறம் பேசுவன் என்று தொடங்குகின்றான். அடுத்த வசனத்தை பார்த்தா அதை வச்சுட்டு வேறொன்றை சொல்றான் அல்லாஹ். அல்லது ஜமாஅமாலன் வஅஸதா, அவன் யாரு தெரியுமா? பணத்தை சேகரித்து சேகரித்து நாள்தோறும் எண்ணி பார்க்கிறான், எண்ணி பார்த்து பார்த்து பணத்தை வைக்கிறான், சேகரித்து சேகரித்து கூட்டி கூட்டி எண்ணி எண்ணி இருக்கிறான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, எதுக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறான், எதுக்கு சேர்க்கிறான்? இதுதான் என்ன வாழ வைக்கும், இதுதான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும், இதனால நான் நீண்ட நாள் வாழுவேன் என்றெல்லாம் நினைக்கிறான் என்று சொல்லி அந்த சூறாவில் அல்லாஹ் கொண்டு வந்து கல்லா லயும்பதன்ன பில் ஹுத்தமா, நிச்சயம் அவ்வாறு இல்ல, லயும்பதன்ன பில் ஹுத்தமா, ஹுத்தமா என்ற நரகத்தில் அவன் எரியப்படுவான். எதற்கு? பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து எண்ணினானே. அந்த உத்தமா என்ற நரகம் என்ன? நாருல்லாயில் மூக்கதா, அல்லாஹ் தஆலாவுடைய நெருப்புன்றான். நாருல்லா, பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்புன்றான். ஏன் அல்லாஹ்வை சேர்த்து என்னுடைய நெருப்புன்றான். நான் பத்த வச்சுக்கிறேன், நான் பத்த வச்ச நெருப்புன்றான். இதுல அந்த நெருப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த நெருப்பு ஏன் அப்படி சொல்றான்? அல்லதி தத்தலி வலல் அஃபிதா, அது எப்படிப்பட்ட நெருப்பு? அதை தொட்டா உள்ளத்தை தீண்டும், அதை தொட்டா உள்ளத்துக்கு அடிக்கும். நான் எங்களிடத்துல இருக்கின்ற நெருப்பு எப்படி தெரியுமா? ஒரு விரலை தொட்டால் விரலை மட்டும்தான் தீண்டும், அது உள்ளத்துக்கு ஒண்ணும் செய்யாது. அல்லாஹ் வச்சிருக்கிற நெருப்பு எப்படி? அதுல கையை போட்டா இங்கதான் அடிக்கும், இங்க கையை போடுகின்ற பொழுது இங்க சுடும். எப்படி நெருப்பு? கரண்ட் படுற மாதிரி இருக்கும். கரண்ட் பட்டா எப்படி இருக்கும்? கையில படுகின்ற பொழுது உள்ளத்துக்கு நடுக்கும். அதுபோல அல்லாஹ் ஒரு நெருப்பு, அதுதான் என்னுடைய நெருப்புன்றான். எங்களுடைய நெருப்பு என்ன? காலில் பட்டா கால் மட்டுமே நொந்து போய்விடும், வெந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய நெருப்பு கால் விரல்ல பட்டா இங்கதான் சுடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அங்க படுகின்ற பொழுது இங்க அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி நெருப்பு நான் வச்சிருக்கிறேன். அப்படியாக இருந்தால் பொருளாதாரத்தை நீ தேடி 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 அடுக்கி அடுக்கி எண்ணிப்பாரு என்று இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி பொருளாதாரத்தை ஒரு கீழ் மட்டத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் பஹ்ரைனில் இருந்து நிறைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவில் வந்திருக்கின்றார்கள். மதீனாவில் இந்த செய்தி பரவியதன் பின்னால் எல்லோருமாக சேர்ந்து பள்ளி நிறைய மக்கள் வந்திருக்கின்றார்களே, பொருளாதாரம் வந்திருக்கின்றது, பணம் வந்திருக்கின்றது, அந்த பணத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும். நபிகளாருடைய தன்மை என்ன? இப்ப வந்தா அடுத்த நிமிஷம் கொடுத்துருவாரு. உலகத்துல நபி மட்டும்தான் ஒரே நிமிஷத்துல பணக்காரனா இருப்பாரு, அடுத்த நிமிஷத்துல அவரை விட ஏழையும் கிடையாது, அடுத்த நிமிஷத்துல அவரை விட பணக்காரனும் கிடையாது, அடுத்த நிமிஷத்துல அவரை விட ஏழையும் கிடையாது. இப்படி ஒரு மனிதனை உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப தொகையாக பொருளாதாரம் வந்து அவருக்கு சேரும், அடுத்த நிமிஷத்துல எல்லாம் கொடுத்து விடுவாரு, அப்ப பரம ஏழை ஆயிடுவாரு. அடுத்த நிமிஷத்துல மீண்டும் வந்து சேரும், அடுத்த நிமிஷத்துல எல்லாம் கொடுத்து ஏழை ஆயிடுவாரு. இது போல ஒரு மனிதர் உலகத்தை காட்ட முடியுமா? அந்த நபியை மட்டும் தான் காட்டலாம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பொருளாதாரம் வந்தால் எங்களுக்கெல்லாம் தருவார்கள் என்று தெரிந்து எல்லா நபி தோழர்களும் பள்ளியில வந்து சேருகின்றார்கள். நபிகளார் கேட்கின்றார்கள், எல்லாரையும் அழைத்து, பொருளாதாரம் வந்ததனால் தானே நீங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், பணத்தை வாங்கிக் கொள்ள ஆசைப்பட்டு தானே இங்க வந்திருக்கின்றீர்கள். நபிகளார் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், இதன் பின்னால் உங்களுக்கு வறுமையே வராது, உங்களுக்கு வறுமை வரும் என்ற பயம் எனக்கு கிடையாது. அந்த நபிகளாருடைய ஒரு வாக்குக்காக வேண்டி இன்றைக்கு கூட அந்த அரபிகளுக்கு எந்த வறுமையும் கிடையாது.
அந்த அரபிகளை பாருங்கள், வீட்டுல 3 பேர் இருப்பார்கள், 40 கார் இருக்கும். சேட் மாத்திர மாதிரி காரை மாத்தி கொண்டு போவான். சின்ன சின்ன பொருளுக்கு மெச்சாகிறதுக்கு கார் வாங்குவான், தன்னுடைய சேட்டுக்கு மெச்சாக கார் வாங்குவான், தன்னுடைய ஆடைகளுக்கு மெச்சாக கார் வாங்குவான், வீட்டுக்கு மெச்சாகிற கலருக்கு கார் வாங்குவான். நாங்கள்லாம் சிறிய சிறிய பொருளுக்குத்தான் அதுக்காக வேண்டி மெச்சாகிற பொருளை பார்ப்போம். அந்த அரபிகளை பாருங்கள், சிறிய சிறிய பொருளுக்கெல்லாம் மெச்சாகிற வாகனங்களை வாங்குவார்கள். இதெல்லாம் நபிகளாருடைய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு பின்னுக்கால் இந்த அரபிகளுக்கு வறுமையே வராது. வலாக்கின் அஹ்ஷா அலைக்கும் அன் துபஸத துனியா, என்கிலும் நான் பயப்படுகின்றது அளவுக்கு மீறிய துனியா உங்களின் பக்கம் சாட்டப்படும். கமா புசித்தத் அலா மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காரூன், ஃபிரௌன், ஹாமான் சொத்து சுவங்கள்ல அவன் மூழ்கி மாண்டார்களே, அது போல உங்களுக்கும் கொடுக்கப்படும். அதுதான் இன்றையிலிருந்து எனக்கு பயம். அவர்கள் போட்டி போட்ட போல நீங்களும் போட்டி போட்டுக் கொள்வீர்கள். அதை தவிர எனக்கு இன்றையிலிருந்து பயம் கிடையாது. பொருளாதார பயம் நீங்கிவிட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லுகின்றதிலிருந்து இந்த பொருளாதாரத்துடைய அந்தஸ்து என்ன, காலுக்கு கீழால் வந்து விட்டதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இத்தலாத்து ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன், ஒன்று மிராஜ்ல அல்லது கனவுல. நபிகளார் சொல்லுகின்றார்கள், ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல அதிகமானவர்களை நான் பார்த்தேன் ஏழைகளாக இருக்கின்றார்கள். பணம் இல்லாதவர்கள் தான் அதிகம் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் குந்து அலா பாபில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாயிலிலே நான் இருந்தேன், ஒன்று மிராஜிலே இருக்கலாம் அல்லது கனவுலையா இருக்கலாம். வகான ஆம்மத்து மந்தகலவால் மசாக்கின், அதுல போய்கொண்டே இருக்கின்றார்கள். போய்கொண்டிருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் யார்? ஏழைகள். உருவம் போகின்றான் அவனும் மேல, உருவம் போகின்றான் அவனும் மேல, அதன் பின்னால் ஒருத்தம் போகின்றான் அவனும் மேல, அதன் பின்னால் போறவன் எல்லாமே ஏழையாக இருக்கின்றார்கள். வஅஸ்ஹாபுல் ஜித்தி மஹபூஸூன, செல்வந்தர்கள் எல்லாம் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கைர அன்னா அஸ்ஹாபன் நார் கது உமிர இலன்னார் கது உமிர பிஹிம் இலன்னார், நரகம் என்று தீர்ப்பு செய்தவர்கள், அவர்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் நரகத்துக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். சுவர்க்கவாதியான செல்வந்தர்கள் இருக்கின்றார்களே, பணத்தை ஒழுங்கா செலவு செய்து, ஒழுங்கான முறையில சம்பாதித்து, ஒழுங்கான முறையில செலவு செய்து, பணத்தை அல்லாஹ் கூறிய முறையில பணத்தை நடத்தாட்டிய செல்வந்தர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏழைகள் தான் சுவர்க்கத்துக்கு போகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது, இவையெல்லாம் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்புகள். இன்ன புகரா அல் முஹாஜிரின், முஹாஜிரீன்கள்ல புகராக்கள் அவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு யஸ்பிகூனல் அக்னியா, செல்வந்தர்களை விட முந்தி சுவர்க்கத்தில் இலல் ஜன்னத்தி, சுவர்க்கத்துக்கு முந்துவார்கள். பி 40 கரீபன், 40 வருஷங்கள் முந்தி. மறுமை நாளையிலே இங்கு இருக்கக்கூடிய 50,000 வருஷம் தான் அங்க ஒரு நாள். காண மிகதாருவோ 50 அல்ஃப சனத்தின் மிம்மா தஅதுன், நீங்கள் எண்ணக்கூடிய 50,000 வருஷத்துக்கு சமனான ஒரு நாள் மறுமையில் இருக்கிறது. அப்படி 40 வருஷங்கள், 40 வருஷத்துக்கு முன்னால் ஏழைகள் சுவர்க்கம் போவார்கள். அதன் பின்னால் தான் பொருளாதாரத்தை சம்பாதித்து பணக்காரனாக இருந்து ஒழுங்கான முறையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில பணத்தை செலவு செய்தவன் 40 வருஷம் பிந்தித்தான் சூனம் போவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றது என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நபிமொழிகள் எல்லாம் எங்களுக்கு எதை சொல்லுகின்றது? பொருளாதாரம் என்பதனை ஒதுக்கி தள்ளுகின்றது. பணம் என்பதனை தூக்கி விட்டு ஓடிவிடு, பணம் என்பதனை திரும்பியும் பார்க்காது. சொத்து சுகங்கள் எல்லாம் உனக்கு தேவையே கிடையாது, அதுல கை வச்சால் சுவர்க்கம் கிடைக்காது. அப்படி கிடைப்பதாக இருந்தால் கூட பல வருஷங்கள் தாண்டி தான் போவாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டையும் பார்த்தால் எப்படி இருக்கின்றது? இஸ்லாமிய கண்ணோட்டம் ஒரு பக்கத்தில் பார்த்தால் பொருளாதாரத்தை அலைந்து தேடிக்கொள் என்பது போல இருக்கின்றது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அடுத்த கண்ணோட்டம் என்ன? பொருளாதாரம் ஒரு நஞ்சு, அதனால் நீ சுவர்க்கம் போக முடியாது, அதை தூக்கி வீசிவிடு என்பது போல் இருக்கின்றது. இரண்டுக்குமான விடையையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்கனவே சொல்லப்பட்ட இஸ்லாமிய பொருளாதாரத்தின் கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே பொருளாதாரம் என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதாக ஒரு கண்ணோட்டம் சொல்லுகின்றது.
இன்னொரு கண்ணோட்டத்தில் பொருளாதாரத்தின் பக்கம் நீங்கள் திரும்பினால் உங்களை நரகத்தின் பக்கம் அதை அழைத்து செல்லும் என்று இஸ்லாம் இரண்டு கண்ணோட்டத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே எங்களை குழப்புவது போல ஒரு நிலைக்கு இஸ்லாம் ஆளாக்கிவிட்டு அதை தேடுவதா இல்லையா அல்லது பொருளாதாரத்தை என்ன செய்வது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு இஸ்லாம் எங்களை கைவிட்டு விடவில்லை. அதற்கான தீர்வையும் சொல்லித் தருகின்றது. அழகான தீர்மானம் இஸ்லாம் சொல்லுகின்றது. இது எதை போல என்று சொன்னால், பொருளாதாரம் என்று சொல்வது ஒரு கத்தியை போல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கத்திக்கு ஒரு மனிதன் தீர்ப்பு சொல்ல முடியுமா? கத்தி நல்லதென்று ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியுமா? கத்தி கெட்டதென்று ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியுமா? அதனால் செய்கின்ற வேலையை பொறுத்து தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு கத்தியால் நல்ல வேலைகளை செய்தால் அந்த கத்தியைக்கு நல்லது என்று நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம். அவனுக்கு அந்த கத்தி தேவையான ஒரு விஷயம் என்று சொல்லுவோம். அதனால் அவனுக்கு நலவு இருக்கின்றது, அவன் பாக்கியசாலி, இந்த கத்தியை பெற்றவன் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு மனிதன் ஒரு கத்தியை வைத்து அவன் அதை தீங்கு செய்யக்கூடிய முறையிலே அந்த கத்தியை அவன் பாவித்தால் இந்த கத்திக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? அந்த கத்தியை தொடாது, அந்த கத்தி உனக்கு நல்லதல்ல, அந்த கத்தி உன்னை நாசமாக்கி போட்டுவிடும். இது போலதான் பொருளாதாரம் என்பது சொல்வது ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம். அதனால் உன்னுடைய சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பொருளாதாரம் இருந்தால் தான தர்மங்கள் கொடுத்து நல்ல முறையிலே செலவு செய்து எத்தனையோ நல்ல பாக்கியங்கள் பொருளாதாரம் இருக்கின்றது. நபிகளாருடைய காலத்தில் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் பொருளாதாரம் உள்ளவர்கள் தான் யுத்தத்தில் மதிக்கப்பட்டார்கள். பொருளாதாரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் போன்றவர்களுக்கு வசனங்களே அல் குர்ஆனில் இருக்கின்றது. அவர்கள் தபூக் யுத்தத்துல பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டினதன் பின்னால் மாதர்ர உஸ்மான் மா அமில பாஜஹாதல்யோம், உஸ்மான் இன்றைக்கு தந்த செல்வம் இருக்கின்றது, இதுக்கு பின்னால உஸ்மான் என்ன குற்றம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இதை தேடியது பொருளாதாரத்தால. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் இந்த பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால், ஒரு மனிதன் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது சில வேளை அவன் என்ன செய்வான்? அவன் ஹராமான வியாபாரம் செய்வான், ஹராமான முறைக்கு தன்னை பணத்தை சேகரிப்பதற்கு ஆசைப்படுவான், திருடுவான், சுரண்டல் பண்ணுவான், பதுக்கல் பண்ணுவான், அர்த்தமில்லாத வேலைகளில் ஈடுபடுவான், அடுத்தவனுடைய சொத்தை அடந்தேறி சாப்பிடுவான். இப்படி எல்லாம் வேலை செய்வானே. பொருளாதாரம் இருந்தால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வான். அதே நேரத்தில் பொருளாதாரம் இருந்து அதுல அவன் மன இச்சைப்படி வாழ்ந்து கொள்வான், அல்லது அவன் அனுமதிக்கப்படாத விஷயங்களை எல்லாம் செய்து கொள்வான். பொருளாதாரத்தினூடாக அவன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத இன்னொரு மன இச்சைப்படி வாழ்ந்து விட்டால் இருக்கின்றது எல்லாமே அனுபவிக்கலாம், பணம் தான் இருக்கின்றது என்று வாழ்ந்தால் அதுவே நரகத்தில் போடும் அல்லவா? அதுபோல இந்த பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் தேடிக்கொள்வது, எப்படி நாங்கள் அதை செலவு செய்வது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் அகத பிஹக்கிஹி வ வதஅஹு பிஹக்கிஹி, யாராவது பொருளாதாரத்தை உரிய முறையிலே தேடிக்கொண்டால், உரிய முறையிலே அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால், உரிய முறையிலே சம்பாதித்தால், இஸ்லாம் அனுபவித்த முறையில் அனுமதித்த முறையில் அவர் சம்பாதித்துக் கொள்கின்றார், இஸ்லாம் அனுமதித்த முறையில் அவர் செலவு செய்கின்றார். அது அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு அதுக்கு கண்ணியம் இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் அவனுக்குரிய பரக்கத் இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பகுதி தான் பரக்கத் என்று சொல்வது. பரக்கத் என்று சொல்வது தனிப்பட்ட ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள். இது அல்லாஹ் அனுமதித்த முறையில சம்பாதித்தால், அனுமதித்த முறையில செலவு செய்தால் மட்டுமே தான் இதை பார்க்க முடியும். அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு பொருளாதாரத்தை தேட சொல்லுகின்றது, அனுமதித்த முறையில தேட சொல்லுகின்றது. அனுமதிக்காத முறையாக இருந்தால் அது விஷம், அதை தூக்கி எறிந்து ஓடிவிடு. இது அழகான தீர்ப்பாக இஸ்லாம் சொல்லவில்லையா? நபிகளார் சொல்லுகின்றார்கள், வமன் அகத பிகைரி ஹக்கிஹி, இஸ்லாம் அனுமதிக்காத நியாயமற்ற முறையில் அதை அவன் எடுத்துக்கொண்டால், கானல்லதி யாக்குலு வலா யஸ்பா, அவனுக்கு உதாரணம் யாரை போல தெரியுமா? சாப்பிடுகிறான், பசி போவதில்லை. ஒருவன் சாப்பிடுகின்றான், எவ்வளவுதான் சாப்பிட்டா பசி போவதில்லை. என்ன அர்த்தம்? பரக்கத் கிடையாது. அதுபோல அனுமதிக்காத முறையில எவ்வளவுதான் அவன் பொருளை தேடினாலும் அவனுடைய தேவைகள் ஒரு நாளும் நிறைவேறாது. இஸ்லாம் காட்டி தராத வியாபாரங்களை அவன் செய்தால், எவ்வளவுதான் தேடி தேடி அடுக்கி வைத்திருந்தால் அவனுக்கு அது போதவே போதாது. 1 கோடி இருக்கின்றதா, 4 கோடி செலவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாப்பிட சாப்பிட வயிறு நிரம்ப இருந்தால் இவன் எதுக்காக வேண்டி சாப்பிடுகின்றான்? சாப்பிட்டு என்ன பலன்? அங்கு வேறு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கின்றது. அதுபோல அவன் அதுக்காக வேண்டி வைத்தியரை நாட வேண்டும். அப்படி எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அதுபோல பொருளாதாரத்தை எவ்வளவு தேடுகின்றோம், இரவு பகலாக உழைக்கின்றோம், எப்படியெல்லாம் உழைத்து நிறைய நிறைய சேர்த்து வைக்கின்றோம். எவ்வளவுதான் சேர்த்தினாலும் நாள்தோறும் கடன்காரனாக இருக்கின்றோமே.
நாள்தோறும் கடன்காரன் தேடி வருகின்றானே, எவ்வளவுதான் இருந்தாலும் நிம்மதி கிடையாது, எவ்வளவுதான் இருந்தாலும் சந்தோஷம் கிடையாது, வீட்டுல பிரச்சனையாக இருக்கின்றது, மனைவிக்கும் எனக்கும் எந்த நாளும் பிரச்சனையே, பிள்ளை குட்டிகளை ஒழுங்கா வளர்க்க முடியாது, கண்ணுக்கு முன்னால் நல்லா வளர்க்கிறான், நல்லா இருக்கிறான், கண்ணுக்கு தாண்டி போனால் அவன் என்ன செய்து விட்டு வருவான் என்று தெரியாது, என்னுடைய குழந்தைகள் ஊருக்கு தொல்லையாக இருக்கின்றது, நான் எதை எடுத்தாலும் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, எனக்கு ஊர்ல நல்ல பேர்கள் எதுவும் கிடையாது, எந்த நிமிஷமும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இதுக்கு காரணம் என்ன? பொருளாதாரம் எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை எடுத்தான். ஏன்? ஒன்று தேடின முறை தவறாக இருக்கலாம், அல்லது அதை செலவு செய்த முறை தவறாக இருக்கலாம் என்பதனை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுகின்றது? பொருளாதாரம் என்று சொன்னால் இஸ்லாம் அனுமதித்த முறையிலே தேட வேண்டும், அனுமதித்த முறையில் செலவு செய்ய வேண்டும். இஸ்லாம் அனுமதிக்காத முறையில் தேடவும் கூடாது, செலவு செய்யவும் கூடாது. இஸ்லாம் அனுமதித்த பொருளாதாரத்தை அதை இஸ்லாம் வரவேற்கின்றது. அதை தேடாமல் அவன் சோம்பேறியாக இருக்கவும் கூடாது. அனுமதிக்காத செல்வத்தை கோடி கோடியாக வந்து சேர்ந்தாலும் அதை விட்டு நீங்கள் விரண்டி ஓடிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அழகான தீர்ப்பை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அனுமதித்த முறை என்றால் என்ன? 5 முறையை இஸ்லாம் எங்களுக்கு பொருளாதாரத்திலே தடை செய்திருக்கின்றது. 5 விஷயத்திலே 5 தலையங்கத்தின் கீழ பொருளாதாரத்தை அவர் தேடினால் அவர் இஸ்லாம் அனுமதிக்காத பொருளாதாரத்தை தேடுகின்றார். அந்த 5ஐ தவிர அடுத்த முறைக்கு அவருக்கு எப்படியானாலும் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம். முதலாவது வட்டி. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? 5 பொருளாதாரத்தை நீங்கள் தேடவும் கூடாது, அதை அனுபவிக்கவும் கூடாது, அதுக்கு உதவி செய்யவும் கூடாது, அதுக்கு உடந்தையாக இருக்கவும் கூடாது, அதன் பக்கம் நீங்கள் சாயவும் கூடாது, அதை விட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது வட்டி. வட்டி இந்த 5ம் நிறைய பேசப்படக்கூடிய தனித்தனி தொகுப்புகளாக தனித்தனி பாடங்கள். முதலாவது வட்டி. வட்டி என்ற முறைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் வருகின்றதா? அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. அதனுடைய விளைவுகள், வட்டியின் வடிவங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கின்றது. வட்டி என்ற அடிப்படையிலே பொருளாதாரம் வரக்கூடாது. இரண்டாவது ஹராமான வியாபாரம். அது எப்படி ஹராமானது? பொய் சொல்லி வியாபாரம் செய்வது, களவு செய்து வியாபாரம் செய்வது, சுரண்டல் பண்ணி வியாபாரம் செய்வது, பதுக்கல் பண்ணி வியாபாரம் செய்வது, பொருளாதாரத்துல களவு செய்வது, ஏமாத்துறது, அடுத்தவனை காட்டி கொடுப்பது, அடுத்தவனை மிஞ்சுவதற்காக வேண்டி பொருளாதாரம், சந்தைக்கு வருகின்ற பொருளை சந்தைக்கு போவதற்கு முன்னால் அதை வழிமறைத்து வாங்கிக் கொள்வது, அடுத்தவனுடைய கடைக்கு போனால் வரிமறைத்து தன்னுடைய கடைக்கு அழைப்பது, இப்படியெல்லாம் தகாத முறைக்கு பொருளாதார அமைப்பிலே இவர் பணத்தை தேடி வர. விற்கின்ற பொருள் சரியாக இருக்கலாம், ஆனால் இவர் நடந்துகின்ற முறை மோசமான முறை, அதுவும் கூடாது. அடுத்தது நஜீஸான பொருள். நஜீஸான விஷயத்தை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அதுவும் தடை செய்யப்பட்டது. அடுத்தது மார்க்கத்தை விற்பது. மார்க்கத்தை வித்து சம்பாதிப்பது, அல்லாஹ்வுடைய வேதத்தை வித்து சம்பாதிப்பது, நபிகளாருடைய சுன்னாக்களை வித்து சம்பாதிப்பது, மார்க்கம் என்ற ஒன்றே முதலீடாக செய்து கொள்வது, அல் குர்ஆன அர்த்தமில்லாத முறைக்கு அவர் பாவித்து அதுல பணத்தை சேர்ப்பது, நபிகளாருடைய இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தராத இதுல அதிகமாக ஆலிம்களை தான் பார்க்கலாம். எதுக்கு இந்த மார்க்கம் இருக்கின்றதோ அதை விட்டு வைத்த நிரப்ப மார்க்கத்தை மாற்றிக் கொண்டார்கள். அதுவும் இஸ்லாத்துல ஹராம். அதை எடுத்து அவர் சாப்பிட்டால் ஹராத்தை சாப்பிடுகின்றாரு. அடுத்ததாக விற்கின்ற பொருள் சரியாக இருந்தாலும் கூட, இஸ்லாமிய மார்க்க முறை சரியாக இருந்தாலும் கூட, நான் என்னுடைய பணத்தை கொண்டு வாங்கினேன், ஒழுங்காக நான் விற்கின்றேன், குறைந்த லாபத்தை தான் வைத்து விற்கின்றேன், நேர்மையாக நடந்தாலும் கூட அந்த பொருள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாது. அந்த பொருள் அந்நிய மார்க்கத்துடைய அடையாளங்கள். உதாரணத்துக்கு இந்த சிலுவை அடையாளம் சரியாக வாங்கி சரியாக விற்க முடியுமா? கிறிஸ்தவர்களுடைய சிலுவை அடையாளத்தை அரச மரத்தை விற்க முடியுமா? அவர்களுடைய தெய்வம் என்று மதிக்கக்கூடிய தெய்வத்துடைய அங்கமாக பார்க்கக்கூடிய ஒன்றல்லவா? இந்த துவா கூடுகளை விற்க முடியுமா? தாயத்து தமீமத்துகள், தகடுகள், இது மாதிரி வீட்டுல அடிக்கக்கூடிய இந்த நூல்கள், இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்துல இன்றைக்கு நிறைய நாங்கள் பார்க்கின்றோம். நகைக்கடை வியாபாரிகள் நகை என்ற பெயரிலே வைத்து தங்கத்தையும் உலோகங்களையும் வெள்ளியையும் கொண்டு வந்து அதிலே கழுத்திலேயும் அறையிலேயும் கைகளிலேயும் அணியக்கூடிய இந்த துவா கூடுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யாராவது அந்த தமீமத்தை, துவா கூட்டை, அல்லது ஒரு கைத்தை அல்லது ஒரு வளையத்தை, அல்லது வீடுகளிலே இருக்கக்கூடிய அந்த தகடுகள், அல்லது அந்த மூளையாக தூக்கி வைக்கக்கூடிய அந்த போத்தல்கள், இவைகளை யாராவது எடுத்துக்கொண்டால், அணிந்து கொண்டால் அவர் முஷ்ரிக் என்றே சொல்லிவிட்டார்கள். இது ஒரு மனிதன் விற்கலாமா? முஷ்ரிக்காக ஆகின்ற வேலையை இவர் ஏஜென்டாக இருக்க முடியுமா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப விக்கிரகங்களை வித்தார் அல்லவா, அதனுடைய சாயல் இவர்களிடத்தில் இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது இப்படியாக பல லாபங்களை கொண்டு வரட்டும். அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கலும், அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குவார்கள். ஷைத்தான் அப்படித்தான் காட்டுவான், அல்லாஹ் அப்படித்தான், நரகத்துடைய வாயல், பித்னாவுடைய வாயல். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அளந்ததுதான் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உங்களிடத்தில் இருந்து நீங்கள் ஏதாவது தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கொடுத்து விட்டு மிஞ்சிய பேரீச்சம் கனிகளை எடுத்து கொடுக்கின்றார்கள். கொடுத்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள் அந்த மனிதரை பார்த்து, இல்லம் தஅதிஹா லஅதத்க, இதை வாங்க நீ வராவிட்டால் அது உன்னிடத்தில் வந்திருக்கும். இந்த பேரீச்சம்பழத்தை வாங்க நீ வந்தாயே, இதை வாங்க நீ வராவிட்டால் அது உன்னிடத்தில் உன்னை தேடி வந்திருக்கும். இதை ஒருவன் ஒழுங்கா புரிந்து கொண்டால் ஹராமான வியாபாரம் செய்வானா, இஸ்லாம் அனுமதிக்காத காரியங்களை விற்பானா, இது மாதிரி துவா கூடுகளையும் இப்படியான சம்பிரதாயங்களையும் அந்நிய மார்க்கத்துடைய குரு அடையாளங்களையும் அதே போல வெசக் போன்ற தினங்களிலே வருகின்ற பொழுது அந்த பௌத்தர்கள் வெசக்குக்காக வேண்டியும் அவர்களுடைய ஆடம்பரத்துக்காக வேண்டியும் குதூகலத்துக்காக வேண்டியும் தெய்வத்துக்காக வேண்டி பாவிக்கக்கூடிய அது மாதிரியான பொருட்களை எடுத்து அவர்கள் வித்துக் கொள்வார்களா, அல்லது அவர்களுடைய விக்கிரகங்களை போட்ட கலண்டர்களை அடித்து அவர்கள் கடைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய கஸ்டமர்கள், அவர்களிடத்திலிருந்து தான் நாங்கள் சம்பாதிக்கின்றோம், இப்படி நினைப்போம் ஒரு முஸ்லிமா இருப்பானா? எங்களுடைய முஸ்லிமுடைய அடிப்படை ஈமானம் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு அளந்துதான் எங்களுக்கு பிறக்க வைத்திருக்கின்றான். நான் 50 லட்சம் டன் சாப்பிடுவேன் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு மணிதான் இன்னும் மிச்சம் இருக்கின்றது என்று சொன்னால் உலகத்தில் யாரு நினைத்தாலும் அந்த ஒரு மணியை சாப்பிடும் வரைக்கும் நான் சாக மாட்டேன். இதுதான் அல்லாஹ் நம்புறதுக்குரிய அர்த்தம். இதை நம்பினவன் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காததுல எதைத்தான் தேடுவான்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெண் 10 பவுன் நகை போடுவாள் என்று இருந்தால் 2 பவுன் தான் இப்ப போட்டுக் கொண்டிருக்கின்றாள் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாக்கதிர்ல 10 அணிவாள் என்று எழுதியிருந்தால் 10 அவளுடைய உடம்புக்கு வராமல் சாக மாட்டாள். இதை நம்பினால் இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ் நம்புறதுக்குரிய அர்த்தம் இதல்லவா? இப்படி நம்பாத ஒரு மனிதன் எப்படி முஸ்லிமா இருப்பான்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் என்ன சொல்லுகின்றார்கள்? இன்னமா அசாபக லம் யகுல் லியுக்தியக, உனக்கு கிடைத்திருக்கிறதே அது தப்பி போவதற்கு இருந்ததே கிடையாது. வைன்னமா அக்தக லம் யகுல் லியுஸீபக, உனக்கு எது கிடைக்கவில்லையோ அது உனக்கு தப்புவதாக இருந்ததே கிடையாது. எனக்கு எதெல்லாம் அல்லாஹ் எழுதினான வக்குல்லி ஷைஇன் ஃபஅலூஹு ஃபி ஸுபுர், நாம் பிறப்பதற்கு எவ்வளவோ காலங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ருஃபியத்தில் அக்லாம் வஜப்பத்தி ஸுஹுப், உலகம் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லோருடைய அனைத்தையும் எழுதிவிட்டான். ஏடுகள் காய்ந்து விட்டது, கலங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கென்று எது இருக்கின்றதோ அது அனைத்துமே வந்து சேராமல் இந்த உலகத்தில் அனைத்து பேரும் நினைத்தாலும் என்னை கொல்லவே முடியாது, நான் சாகவே மாட்டேன், உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இப்படி நம்பினான் தான் ஒரு முஸ்லிம். இவன் இப்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை அவன், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் வியாபாரம் செய்வானா? அதுல பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வானா? அதுல எனக்கு பரக்கத்து இருக்கின்றது என்று அவன் நினைப்பானா? அப்படி நினைத்தால் இவன் எதை மறுக்கிறான்? கலாக்கதிரத்தானே மறுக்கின்றான். இப்படியாக ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நினைக்கின்றவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு லாபத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவுதானா என்று நினைத்தால் அதுல எந்த பரக்கத்தும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 100 ரூபாய் தான் கிடைத்தது, அல்ஹம்துலில்லாஹ் என்றால் இதுல பரக்கத்தாக்குறான், இதுல உன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இவனுக்கு பேரு தான் முஸ்லிம். இவன் ஒரு நாளும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத எந்த வியாபாரத்திலும் தலை போக மாட்டான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அனுமதிக்காத எந்த வியாபாரத்தினாலும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் உங்களிடத்தில் வரும். நாடாவிட்டால் உலகமே சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அண்மையில காலஞ்சென்றான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவன். இவன் யார் தெரியுமா? அப்பல் போன் நிறுவனத்தின் சொந்தக்காரன். அப்பல் என்ற ஒரு போன், ஒரு தொலைபேசியை அவன் தயாரித்தான். அப்பல் போன் நிறுவனத்துல அந்த தொலைபேசி ஒரே நாளையில 30 லட்சம் தொலைபேசிகள் கொள்வனவாகின்றது. எவ்வளவு பணம் உலகத்துல! இவனுடைய பணம் எவ்வளவு தெரியுமா? 38 பில்லியன். 38 பில்லியனுக்கு சொந்தக்காரன். இவனுடைய பணத்தை இலங்கை அரசாங்கம் இலங்கைக்கு பட்ஜெட்டாக அமைத்தால் 2032 ஆண்டு வரைக்கும் பட்ஜெட் போடலாம். அவ்வளவு பணம் அவனுக்கு.
இலங்கையுடைய பட்ஜெட் இதுவரைக்கும் 1500 பில்லியனை தாண்டவில்லை. சென்ற வருஷம் தான் 2000 தாட்டி போட்டார்கள். உலக நாடுகளுக்கு இங்கே சமாதானமும் சுபீட்சம் இருக்கின்றது என்று சொல்லி அதில் இருக்கின்ற கடன்களை வாங்கி கூடுதலாக காட்டி அப்படி போட்டார்கள். இவனுடைய பணம், இவ்வளவு சொத்து இவனுக்கு இருக்கின்றது. இவனுடைய கம்பெனியில ஒரே நேரத்தில் 46,000 பேர் வேலை செய்வார்கள். ஒரே நேரத்தில் 46,000 பேர் இவனுடைய கம்பெனியில வேலை. இவனுடைய பணம் எவ்வளவு சொத்து, இவன் எப்படி வாழ்ந்திருப்பான் உலகத்தில்? அவன் சாப்பிட்ட மரக்கறி மாதிரி யாராவது சாப்பிட்டு இருப்பீரா? அவ்வளவு பிரஷான இப்பொழுது உருவான மரக்கறியை சாப்பிட்டு இருப்பான். எவ்வளவு பிரஷான பலவத்தை ஒன்றிருப்பான். எவ்வளவு பரிசுத்தமான சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான். ஒரு தூசி அவனை அணுகி இருக்குமா? அவன் எவ்வளவு பிரஷாக வாழ்ந்திருப்பான். சுத்தம் சுத்தம் என்று சொல்லி நாங்கள் அலைகின்றோமே, எவ்வளவு பரிசுத்தமான அவன் நீரை குடித்திருப்பான். அவன் உலகத்துல அவனுடைய உடம்புக்கு நோய் தாக்கக்கூடிய எந்த கிருமியும் பாதிக்காத அளவுக்கு அல்லவா அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அப்படி இருக்கின்றவனுக்கு 53வது ஆண்டுல கேன்சர் வியாதி வருகின்றது. வெறும் 53 வயதுதான் கேன்சர் நோய் வருகின்றது. வெறுமனே 3 ஆண்டுகள் வாழுகின்றான். உலகத்தில் எவ்வளவு தலை சிறந்த ஞானிகள், தலை சிறந்த வைத்தியர்கள், பேர் போன உலக வைத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து வைத்தியம் பண்ணுகின்றார்கள். வெறுமனே 3 ஆண்டு 56ஆம் ஆண்டுல 38 பில்லியன் கண் முன்னால் நிற்கின்றதே, அப்படியே சாகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதைத்தான் பணத்தால கண்டான்? பணத்தால அவன் உயிர் வாழ முடிஞ்சிச்சா? இன்றைக்கு சாதாரணமாக குடிசையில வாழ்றவன், நாள்தோறும் அவன் அப்படியே பட்டினியாக கிடக்கின்றவன், அவன் எந்த ஒரு வருவாயும் இல்லாதவன், வருஷக்கணக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நோயிலே 10 வருஷம் 20 வருஷம் காலத்தை கடத்துகிறான். இப்படியெல்லாம் நோய் வர வாய்ப்பே இல்லாதவன், எந்த நோய் வந்தாலும் எவ்வளவு செலவு செய்வதற்கான பண வசதி இருக்கின்றது. வெறுமனே 3 வருஷம் வாழ்ந்தான், உலகத்தை விட்டு பிரிந்தானா இல்லையா? என்ன நினைக்கின்றோம்? எதை காற்றான் ரப்புல் ஆலமீன்? நான் நாடினதுதான் நடக்கும், நான் எப்ப அழைப்பேனோ, எவ்வளவுதான் நீ வசதி வாய்ப்பை பெற்றிருந்தாலும் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, பணம் வாழ வைக்கும் என்று நினைக்கின்றாயே, அதோ பார், அந்த ஸ்டீவ் ஜொப்ஸை பார், அவனை வாழ வைத்ததா? அவனுடைய பணங்கள் என்ன செய்தது? எல்லாத்தையும் வச்சுட்டு தானே போகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் சில உதாரணங்கள். இந்த உதாரணங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலும் நபிகளாருடைய போதனைகளும் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் எங்களுக்கு அழகாக திட்ட தெளிவாக காட்டி தருகின்றது. ஈமான் இருக்கின்றவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பினவர்களுக்கு இந்த உபதேசங்களே போதுமாகிவிடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி பணத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அந்த முறையில் மட்டும் சம்பாதிப்போம், எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் மட்டும் செலவு செய்வோம். அப்படியாக சுவர்க்கத்தை தேடிக்கொள்வோம். அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாத 1% கூட எனக்கு தேவையில்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் அடிமைகளாகவே வாழுகின்றோம் என்ற சிந்தனையோடு உரையை முடிக்கின்றேன்.